கூகுள் டிரைவ் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். கூகுள் டிரைவ் ஆப் வந்து ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். இதுல சைட்ல பாத்தீங்கன்னா இமெயில் ஐடியோட லோகோ வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் உங்களோட ஃபோட்டோ, வீடியோ, ஃபைல்ஸு, சாங்ஸ் இதெல்லாம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நம்ம எந்த ஜிமெயிலில் வேணாலும் நம்ம வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நீங்கள் எதில் சேவ் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் அந்த ஜிமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் அந்த ஐடியில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிறத திருப்பி ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதை உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அதனால் எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் செலக்ட் பண்ணி இதில் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுமே இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஒரு நேம் டைப் பண்ணி ஒரு ஃபோல்டராக கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி உங்களோட பர்டிகுலர் டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் திருப்பியும் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோல்டராகவும் நீங்கள் வந்து பண்ணலாம். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபோட்டோ, வீடியோஸு, ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் ஆடியோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூட இந்த அப்லோடை கிளிக் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா இமேஜஸ், ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் எதை நீங்கள் வந்து உங்களோட டிரைவில் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பர்மிஷன் கேட்கும். அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா அப்லோடிங் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இனிமேட்டு நீங்கள் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் உங்களோட கூகுள் டிரைவில் லாகின் பண்ணி பார்க்குறப்ப அதில் சேவ் பண்ணதை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே, அதாவது நீங்கள் சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ ஆர் வீடியோ இருக்கும்ல அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணதுமே நீங்கள் இதில் ஒரு சில டூல்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஃபோட்டோ ஆர் வீடியோ வந்து நீங்கள் எது சேவ் பண்ணீங்களோ அந்த லிங்க்கை மட்டும் டேரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் சேவ் பண்ண அந்த பர்டிகுலர் டேட்டாவை அந்த நீங்கள் சென்ட் பண்ணவங்க டவுன்லோட் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதை டேரெக்டாக உங்களோட கேலரிக்கு நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தாலுமே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் சேவ் பண்ணதை திருப்பி உங்களோட கேலரி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ரீநேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் போட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்லோட் ஆகிருக்கும். இதை நீங்கள் ரீநேம் பண்ணுறதா இருந்தாலும் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன நேமில் நீங்கள் ரீநேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களால் இதில் ரீநேமே வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேவ் பண்ணது உங்களுக்கு வேணாம், அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரிமூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து ரிமூவ்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப இதில் இன்னும் நிறைய டூல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி கூட ஏதாச்சும் இதில் வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒன்று ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் அப்படியே கூகுள் டிரைவில் சேவ் பண்ணுறதா இருந்தாலுமே டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கூகுள் டாக்குமெண்ட்ஸு, கூகுள் ஷீட்ஸு, கூகுள் ஸ்லைட்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி செப்பரேட்டான ஆப்ஸு. ஸோ அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கூகுள் டிரைவோட அட்டாச் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 டூல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபோல்டர் நார்மலாக இருக்கிறது, ரெண்டாவது அப்லோட் பண்ணுறது, அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணுறது. லாஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த 3 எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆப்ஸு, கூகுளோட ஆப்ஸு. ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப் தனியாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அந்த கூகுள் டிரைவோட கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கூகுள் டிரைவ் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா அப் டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 GB டேட்டா வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். 15 GB இருக்கிற வரைக்கான ஃபுல் டேட்டாஸை பார்த்தீங்கன்னா உங்களால் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்கும் மேலே யூஸ் பண்ணணும், 15 ஜிபிக்கு மேலே நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் பை ஸ்டோரேஜ் கொடுத்து காசு கட்டி நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து வாங்குற மாதிரி வந்துருக்கும். 15 ஜிபிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ, 15 ஜிபிக்கு மேலேனா நீங்கள் காசு கட்டி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பார்த்துருப்பீங்க எப்படி வந்து கூகுள் டிரைவ் ஆப் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.